எவ்வளவுதான் சொன்னாலும் காவேரி தான் மனசுல வந்து ஒரு முடிவே பண்ணிட்டாங்க. நம்மளை விட்டுட்டு தான் போறாரு இவருக்கு அப்புறம் நமக்கு என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரி கோபத்தோடையே தான் இருக்காங்க. அந்த கோபத்துடைய விளைவு தான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் இப்போ விஜயை வந்து நோண்டுறதும், விஜய்கிட்ட வந்து ஒரு மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி வந்து அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுறதெல்லாம் பேசி அவர்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவருக்கு ஒன்றுமே புரியலங்கிறத அவர் பல தடவை தெளிவுபடுத்தவும் ட்ரை பண்ணுறாரு. இவங்க வாயை திறந்து இதான் விஷயம், இதை சொன்னாருங்கிறதையாச்சும் கேட்கலாம், அதையும் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வேற வந்து இன்னும் ஒரு பெரிய புது பிரச்சனை வேற கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பைக்கில் போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு குமரனுக்கு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா அந்த காஸ்டியூம் டிசைனர் தான் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, உனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குப்பா, நீ நடித்த அந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னா அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் லென்த்தியாக வந்து சீன்ஸ் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலான்னு பார்க்குறாங்க. ஒரு வேளை நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். நடக்காமல் போணுச்சு அப்படின்னா வருத்தப்படாது அப்படின்னா, இல்லைண்ணே எனக்கு புரிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம்னு வச்சிடறாரு. இந்த விஷயத்தை கங்காட்ட சொன்னால் கங்கா அதெல்லாம் ஒத்து வராது, நமக்கு இருக்க வேலையை விட்டுட்டு இப்போ தான் நல்லா ஆர்டர்லாம் வர ஆரம்பிக்குது, நீங்கள் பேசாமல் கிளம்பி இது சீரியல் நடிக்க போயிட்டீங்கன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே போனால் நமக்கு அங்கேயும் நல்லா சம்பாதிக்க முடியும், முதல்ல வந்து ஒரு கதைன்னு கிடைக்கட்டும், என்ன விஷயம்னு சொல்லட்டும், அப்புறமா பார்த்து முடிவு பண்ணிக்கலாங்கிறாரு. ஆனாலும் வந்து இவங்களுக்கு நிறைய ஒரு ரெட்ட மனசாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ராகினியும் இப்போ அஜயும் காரில் போயிட்டு இருக்கும் பொழுது ராகினி தேல் குழுக்களை கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே வராங்க. என்ன அப்படியே முறைச்சிட்டே வர, என்ன நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க. நீ பண்ண திருட்டுத்தனத்துக்கு பொய்யுக்கு எல்லாத்துக்கும் உன் கூட வாழ்கிறதே பெருசு, நான் வந்து ஏதோ பாட்டி சொன்னாங்கன்னு உன் கூட கோயிலுக்கு வரேன் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு கோபமாக பேச, இவர் வந்து இப்படி வாழ்கிறதுலாம் என்ன வாழ்க்கைங்கிறார். எனக்கு இருக்க ஒரே ஆசை, ஒரே எண்ணம் இப்போதைக்கு வந்து இந்த காவேரியை பழி வாங்கணும், அவளை ஜெயிக்கணுங்கிறது தான், அதுக்காக மட்டும் தான் நான் இருக்கேன், இல்லைனா வந்து நான் வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்புறம் இது என்ன வாழ்க்கைன்னு கேட்குறேன். என்னை விட்டு போயிடலான்னு பார்க்குறியா, விட்டு போய் தான் பாரு, இந்த கழுத்தில் இருக்க தாலியை வச்சு நான் என்ன செய்கிறேன்னு பாரு, அதை வச்சே ஒரு கார்டை ப்ளே பண்ணி நான் வந்து உன்னை உள்ளே தள்ளி விட்றேன், அப்படி பண்ணாமல் ரட்டுறாங்க, ஏமா அப்படிலாம் பேசுகிறேங்கிற மாதிரி இருக்குது நமக்கே. ஸோ இப்படி பேச ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு வந்து நான் உன்னை உண்மையிலே காதலிக்கிறேன், நான் தெரியாமல் அதனால தான் போய் சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிரேன், என்னை ஏற்றுக்கோ அப்படின்லாம் ஒரு பேச ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லைட்டாக இறங்கி வராங்க. சரி ஓகே, ஆனாலும் வந்து இந்த காவேரியை பழி வாங்கணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம், அது நடக்குதான்னு பார்ப்போம், நீங்கள் அதுக்கு ஒழுங்காக ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த கழுத்தில் நீங்கள் தாலி கட்டினது அதுக்கு தானாச்சும் நினச்சிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக ஆப்போசிட்டில் இப்போ வெண்ணிலாவை பார்த்துடுறாரு அஜய். டக்கு நில்ல, வெண்ணிலாங்க எதுக்கு நிறுத்திட்டு இருக்க, பின்னாடி வண்டி வந்துட்டு இருக்கேன், என்ன கண்டிஷன் போட்டேன்னா பயந்துட்டியா அப்படின்னா, இல்லை ஒருத்தவங்க போனாங்கல்ல, இவங்க தான் வெண்ணிலா, என்னுடைய அண்ணனுடைய முதல் காதலி. விஜய் வந்து இவங்களை வந்து அவ்வளோ காதலிச்சாரு. ஆனால் கடைசி நிமிஷத்தை திடீர்னு அவங்கள வந்து அவுட் ஹவுஸ் தான் இருந்தாங்க, திடீர்னு அவங்க காணாமல் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அவங்கள மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் காவேரியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் வந்து பாட்டி உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது அவங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ண பொழுது அந்த வீட்லேயும் வந்து உடனே ஏற்றுக்கிட்டாங்க, வந்து இவர் கொஞ்சம் பணக்காரங்கனால ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. பாவி அப்படின்றது. ஸோ ஆனால் அதுக்கப்புறமும் வந்து இன்னமும் அவங்க சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரில. அப்பப்போ தாத்தா வந்து விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார், நீ ஒழுங்காக கூட சேர்ந்து வாழன்ட்டு. இவர் மாடியில் தனியாக நின்று யோசிச்சுட்டே இருப்பார் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிலாம் சொன்ன உடனே இப்போ உங்களுக்கு தோணுது, அப்போ இந்த வெண்ணிலா கொண்டு நிறுத்தினா வந்து அவங்க மனசு மாறிடுவாரா, இதை வச்சே பழி வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு உடனே தேட ஆரம்பிக்கிறாங்க. வண்டியை திருப்பி கொண்டு போய் வெண்ணிலாவை அங்கே எங்கேன்னு தேடி பார்த்தா வெண்ணிலாவை காணோம். ஸோ அவங்க எங்கே இருப்பாங்க, இந்த ஏரியாவுக்குள்ள தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. அவங்கள நான் தேடி கண்டுபிடிச்சி அதை நிறுத்தினேன், அதை வச்சு அந்த காவேரியை துரத்தி விடுறோம், அதுக்கப்புறம் நீ நானும் சந்தோஷமாக வாழ்கிறோம், இதுங்க ரெண்டும் முடிவு பண்ணுதுங்க. ஸோ இந்த ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ வந்து ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு விஜய் காவேரியை. கூப்பிட்டு போய் உட்கார வச்சு, உனக்கு என்ன பிடிக்கும், என்ன ஆர்டர் பண்ணுன்னா, வேணாம் நீங்களே ஆர்டர் பண்ணுங்கிறாங்க. எனக்கு தெரியாத உனக்கு என்ன பிடிக்கணும்னு நான் ஆர்டர் பண்ணுறேன்னு ஆர்டர் பண்ணால் இவங்களுக்கு அப்படியே கோவமாக வருது. என்னை கழட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு என்ன ரொம்ப ஓவராக நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை இது ஃபேர்வெல் லஞ்சா, என்னை அனுப்பிவிடுறதுக்காகவா, இல்லை இந்த மாதிரி ரொம்ப நல்லவராக ஏன் நடந்துக்கிட்டால் தான் வந்து நான் பிரச்சனை பண்ணாமல் போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நான் பிரச்சனை பண்ணாமல் நிஜமாகவே போயிடுறேன், உங்களுக்கு எந்த தொல்லையும் என்னால் கிடைக்காது, நான் உங்களுக்கு வந்து சந்தோஷமாகவே நான் வந்து விட்டு விலகி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசுகிறார். ஸோ உடனே வந்து இவங்க பேசும் பொழுதே வந்து டவக்குன்னு வந்து ஒரு மாதிரி யோசனை இதெல்லாமே வந்து விஜய்க்கு வருது. விஜய் உடனே வந்து இது ஃபேர்வெல்லாக இருந்தால் நான் ஏன் வந்து இவ்வளோ சிம்பிளாக வைக்க போகிறேன், நீ கலக்கி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் வைப்பேன் நான் அப்படிங்கிறார். அப்படின்ட்டு மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாரு, உன்னை விட்டுருவேணா, உன்னை விட்டுருவேணா, நீ என் கூட தான் வாழணும் அப்படின்னு அவர் மனசை நினைக்கிறாரு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னை விட்டுட்டு போகாத, இது ஃபேர்வெல்லாம் கிடையாது, நான் ஏன் அப்படி பேசுகிறேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி பேசுகிறீங்கல்ல, சரி போங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேருமே மனசுக்குள்ளார மட்டும் மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்காங்களே தவிர மனசை விட்டு வாயை விட்டு பேச மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.